உங்கள் KMR CATEC சர்வீசஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் CATIA V5. ஒரு CATIA V5ல் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா பார்ட் பை பார்ட்டாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில். ஸோ இந்த கோர்ஸஸை ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65Kக்கு மேலே ஆகும், சரிங்களா? பட் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டியாவில் பார்ட் மாடலிங், ஷீட் மெட்டலிங், சர்ஃபேஸ் மாடலிங், BAW, பிளாஸ்டிக்கு, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், வயரிங் ஹார்னஸு, அப்புறம் ட்ரிம்ஸ் கான்செப்ட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அசம்பிளி, டிராஃப்டிங்கு, GD&T, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் இதில் பண்ணலாம். அதை எப்படி பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஒவ்வொரு ப்ராசஸும் எப்படி நடக்கும், பார்ட் மாடலிங்னா எப்படி நடக்கும், ஷீட் மெட்டல்னால் எப்படி நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக இதில் பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி இப்போது சாஃப்ட்வேரோட இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டு, ஃபைலு, எடிட்டு, வியூவு, இன்சர்ட்டு, டூலு, விண்டோஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு, மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரில் பார்ட் டிசைனை தான் பார்க்குவாங்க. அப்போ பார்ட் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபோர்ஜிங் காம்போனன்ட், மில்லிங் காம்போனன்ட், கேஸ்டிங் காம்போனன்ட், இந்த மாதிரி காம்போனண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது சாலிடான காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாலிடான காம்போனன்ட்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஏரியா தான் எனக்கு பார்ட் மாடலிங். சரி, அந்த பார்ட் மாடலிங்கில் வந்து ஜஸ்ட்டு மெக்கானிக்கல் டிசைனில் போய்ட்டு பார்ட் மாடலிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ இருக்கும். இதில் வந்து பார்ட் மாடலிங் இன்னும் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு, சரிங்களா? ஸோ இதில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் இல்லை மற்ற வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எனக்கு ப்ராடக்ட் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். ரீநேம் பண்ணிக்கிறதுக்கு பார்ட் நேம் அது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் நேம் இருக்குது இல்லைங்களா, அதோட நேமையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நேம்ஸ் ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சர் இருக்குது, சரியா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபியூச்சர் இருக்குது, அப்புறம் ஸ்கெட்சர் இருக்குது, சரிங்களா? ரெஃபரன்ஷியல் எலமெண்ட் இருக்குது, ட்ரெஸ் ஆஃப் ஃபியூச்சர் இருக்குது. இந்த பின்னாடி இருக்கிறது வந்து காம்பஸ், சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது காம்பஸ், சரிங்களா? இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஸோ அதே முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பேசிக்காக பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது நியூவு, ஓப்பனு, இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவு, அண்டோர், ரீடோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற டூல்ஸ் எதுலாம் இது ஜூம் இன், ஜூம் அவுட், ஃபிட் ஆல். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து மூவ் பண்ணி விட்டுருக்குறோம், எனக்கு ஃபிட் ஆல் கொண்டு வந்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மூவ் ஆகிடுச்சு, இப்படி போயிடுச்சு, திரும்ப ரிட்டன் நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபிட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணலாம் அப்படி, சரிங்களா? ஸோ 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு இதை வச்சு ஜூம் இன், ஜூம் அவுட் பார்க்கலாம், சரிங்களா? இதே ஜூம் இன், ஜூம் அவுட். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு இது இல்லாதனால, கிரிட் இல்லாதனால உங்களுக்கு விசிபிலிட்டி ஆகாது, சரிங்களா? கிரிட்டு பேக்ரவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகிறது தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வியூஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது கிரியேட் மல்டி வியூஸ். ஸோ எனக்கு ஒரே டைமில் 3 வியூ 4 வியூ நான் பார்க்கணும் அப்படின்னா அதை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ, லாஃப்ட், டாப் வியூ, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக ஒவ்வொரு சைடாகவே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஐசோமெட்ரிக் வியூவும் இதில் இருக்கும், சரிங்களா? மற்றபடி இது வந்து ஸ்கேல் டைரெக்டாக நம்ம அப்படி மெஷர் பண்ணி பார்க்குறதுக்காக எனக்கு யூஸ் ஆகும். ஒரு காம்பவுண்ட் வந்து சாலிடாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது இதிலே, சரிங்களா? அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷீட் மெட்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன், இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஷீட் மெட்டலோட ப்ராசஸ் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ஃபேஸ், அதாவது பிளாஸ்டிக், பேசிக்கான பிளாஸ்டிக் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஜெனரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைனில் வந்து என்னென்னலாம் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிகேஷன் ஐட்டம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி காம்போனண்ட்லாம் மேக் பண்ணுறதுக்காக நம்ம ஜெனரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன் வந்து வரும், சரிங்களா? அதுலேயும் சேம் இதே மாதிரி ப்ராசஸ் தான், பட் டூல் வந்து மாறும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சர்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வால் கட்டிங்கு, ஸ்டாம்பிங்கு, பெண்டிங்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோல் வால், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷீட் மெட்டலை கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம், சரிங்களா? இதே சர்ஃபேஸ் டிசைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
அடுத்து இருக்கிறது வந்து சர்ஃபேஸ் டிசைனிங். அந்த சர்ஃபேஸ் டிசைனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டூல், வயர் ஃப்ரேமு, ஆப்ரேஷன் சொல்லிட்டு 3 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா சில மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு யூஸ் ஆகும். ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணி ஃபெலட் பண்ணி எடுக்கிறதுக்கோ இல்லை பவுண்டரி எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்கெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ரீ அதே தான், எனக்கு பார்ட் பாடிக்குள்ளே தான் ப்ராசஸ் ஆகும். எல்லா ப்ராசஸுமே நான் ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறேன் அப்படின்னா கூட அது பார்ட் பாடி ப்ராசஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிறது வந்து ஜெனரேட்டிவ் ஷேப் டிசைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஷேப் டிசைனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா BW கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். இதை வச்சு தான் வந்து பிளாஸ்டிக் டிசைனும் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபெமிலியர் சாஃப்ட்வேர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் இது வந்து ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராசஸ் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் கிளிக் சும்மா அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் கிளிக், நம்ம நார்மல் கிளிக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு வந்து பொசிஷன் ஆகலை, இது ஒரு மாதிரி டைரெக்ஷன் மாறிடுச்சு. எனக்கு உங்களுக்கு ஐசோமெட்ரிக் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஸ்கெட்ச் வந்து பொசிஷன் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் பிளைன் வந்து எது அப்படின்னா YZன்னு இருக்குது இல்லைங்களா, இதுதான் ரைட் பிளைன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பிளைன். இந்த ZX இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரைட் பிளைன். இந்த XYன்றது வந்து பார்த்திங்கன்னா டாப் பிளைன். சரிங்களா, இந்த 3 பிளைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மெர்ஜ் ஆன மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம இது அதிகமாக எதை வந்து ஸ்கெட்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பிளைன் நெசசிட்டி. அதாவது வந்து எனக்கு வந்து ரைட் பிளைன் தேவைப்பட்டால் ரைட் பிளைன் எடுத்துக்கலாம், டாப் பிளைன் தேவைப்பட்டால் டாப் பிளைன் எடுத்துக்கலாம். எனக்கு ஃப்ரண்ட் பிளைனை வச்சு தான் அதிகமான ஒர்க் நடக்க போகுது அப்படின்னா ஃப்ரண்ட் பிளைனை வச்சு நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நான் ஸ்கெட்சஸும் எப்படி உள்ளே போகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பிளைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கெட்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்கெட்சை கொடுத்துட்டேன் அப்படின்னா நேராக ஸ்கெட்சுக்குள்ளே போய்டும். சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, கிரிட் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னா சென்ட்ரு, அதாவது ஸ்க்ரோல் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டுட்டு மவுஸை முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். சரிங்களா, அதே சேம் ப்ராசஸ் சென்ட்ரு ஸ்க்ரோல் பட்டனையும் ரைட் கிளிக் பட்டனையும் ரெண்டுத்தையும் சேம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு மவுஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் ரொட்டேஷன் ஆகும். ஸோ உள்ளே நீங்கள் மேக் பண்ணி வச்சுருக்கிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும். ஓகே சார், இந்த மாதிரி இது வந்து ஆகிடுச்சு, பொசிஷன் திரும்பிடுச்சு, நான் நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்னா எதை வச்சு கொண்டு வருவேன் அப்படின்னா இங்கே நார்மல் வியூன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் வியூக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டியாவோட பேசிக்கான ப்ராசஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்ட் மாடலிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பார்ட் மாடலிங்கில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, ஸோ ஷீட் மாடலிங்கில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, சர்ஃபேஸில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவை கன்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா அடுத்த பார்ட்டை நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். சரிங்களா, இதோட கண்டினியூவேஷன் தான் அடுத்த பார்ட்டில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, தேங்க்யூ.